ஸோ ஃபைனலாக வந்துட்டோம். பார்க்கிங்கில் பைக்கை போட்டுட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க, கூட்டம் எதுவும் அவ்வளோவா இல்லை, அதெல்லாம் காலையிலே வரணும். ஸோ இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு என்ன அப்படிங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் ஜூ என்ட்ரன்ஸ். ஸோ அந்த டிக்கெட் ப்ரைஸ் அதெல்லாம் அதில் இருக்குது. நான் அப்புறமா காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்லைடில். இப்போதைக்கு நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹாய் எல்லோருக்கும். ஜூவில் வந்துட்டோம். ரொம்ப அமைதியாக இருக்குது. இன்னும் இனிமேல் தான் மக்கள் வருவாங்க போல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு என்ன ஆக போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். കടുവല്ല കുഞ്ഞാപ്പി രാജാവാണ്. അതാണ് രാജാവ്. അതാണ് രാജാവ്. देखो जी यहाँ आ गया. इधर देखो. यहाँ आ गया. यहाँ कर दो. ஸோ இப்போ தான் சஃபாரி முடிச்சுட்டு திருப்பி இப்போ ஜூக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு ½ முடிஞ்சிருச்சு சஃபாரி. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சிங்கம், புலி, ஜாகுவார், ஒரு யானை பார்த்தோம். பட் ஆனால் இந்த சஃபாரி போகிற வண்டியோட விண்டோஸ் வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால கரெக்டாக கேமரான்னு இல்லை, நம்ம பார்க்குறதுக்கு கூட கரெக்டாக விசிபிளாக தெரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஜூக்குள்ளே போகிறோம். ஜூக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். தூரத்தில் ஜிராஃப் இருக்குது. ஸோ இப்படிக்கா போயிட்டு இப்படி வரணும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஜிராஃப் பார்த்துட்டு ஜீப்ரா அண்ட் ஜிராஃப் பார்த்தோம். இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு ஒவ்வொரு அனிமலாக பார்க்கலாம். ஆல்ரெடி தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ಅದರದ್ದೇ ಜಾತಿ ಕೊಂಬು ಅಂತಾರೆ. ಆಕಳ ಟೈಪ್ ಕೊಂಬಿದೆ. ಹಸು ಟೈಪ್ ಕೊಂಬು. ಇಬ್ಬರು ಹಿಂದೆ ಬಾಲ ಇಟ್ಕೊಂಡು ಎಳ್ದಾರ ಆ ಕಡೆ ನೀವು, ಈ ಕಡೆ ನಾನು. இதுதான் அந்த மேப்பு போல். டைகர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவும் இருக்குது, இங்கே இருக்குது.
disturb them, okay? Get me full. இவ்வளோ கிட்ட இருக்கு. டைகர் ரொம்ப புலியை பார்க்குறப்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்கிறத விட ஒரு ஓன்னு கத்தணும் போல் இருக்கு. ஆனால் கத்தக்கூடாது. ஆனால் நல்லாயிருக்கு. ரொம்ப வருஷம் ஆச்சு ஜூக்கெலாம் போய். ஒரு லாஸ்ட்டாக 2016 போனது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ போகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருக்குது இப்போ. ஏன்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டு தூங்காமல் அப்படியே வந்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு கரடி அவன் கண்ணில் தென்படுறது. அம்பு எடுத்து விடுறான். ஜஸ்ட் மிஸ். வா. ஆக்சுவலி இந்த மாதிரி கரடிங்க பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அனிமல் இது. அங்கே ஏதோ இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. சிம்பான்சியா? ஆமாம், சிம்பான்சி இல்லை, கரடி தான் அதுவும். அது ஏதோ உள்ளே போகிறதுக்காக ட்ரை பண்ணுது. அங்கே இருக்கிறத ஸ்மெல் பண்ணிவிட்டு. ஆனால் உள்ளே போக முடியல அதால். ஸோ அங்கே தூரத்தில் ஒரு கரடி விளையாடிட்டுருக்கு. மேலே ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்லா புசு புசுன்னு விளையாடிட்டுருக்கு, தெரியுதுங்களா? அது என்ன கீழே வந்துட்டு ஏஞ்சிக்க முடியாமல் பண்ணுதா இல்லை வேணும்ட்டே பண்ணுதா தெரியல. பட் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்க. கரடி பார்க்குறப்போ நமக்கு அந்த புலிகேசி காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப ஆக்சுவலாக அங்கே ஒரு கரடி இருந்தது, அது பார்த்துருப்பீங்க. அது ஏதோ பவுன்ஸ் ஆகுது. ஏதோ நம்ம நார்மல் அந்த ஜம்ப் ஆகிற பெட்டு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஏதோ செட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அது மேலே உட்காந்து ஜம்ப் பண்ணி விளையாடிட்டுருக்கு. சிங்கம் வந்து கத்திகிட்ருக்கு, கேட்குதுங்களா? சிங்கத்தோட கர்ஜன சவுண்டு வந்து ரொம்ப தூரம் கேட்கும் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கவரிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? கன்ஃபார்ம் அது சிங்கம் தான். அது போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட். இப்போது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹைனாஸ் காணம். ஆக்சுவலி ஹைனா வந்து அங்கே கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஐ திங்க் அவங்க ஓப்பன் பண்ணல போல். ஸ்பாட்டட் ஹைனா. மேலே ஏறி சொல்கிறேன். மிஸ் பண்ணிட்டோமே கைஸ். ஆக்சுவலி இந்த வெளியே இருக்க காம்பவுண்ட்குள்ளே ஜூ கீப்பர் இருக்காங்க. சம்திங் ஏதோ க்ளீனிங் ஏதோ ப்ராசஸ் போல். ஸோ அதனால் ஹைனா உள்ளே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி இந்த ஜூவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த ஜூ வந்து இந்த பெங்களூரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2002 நினைக்கிறேன். அப்போத்துலேருந்து இதை மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்காங்க.
ஸோ இந்த ஏரியா வந்து போட்டிங் தெரியுதுங்களா, இங்கே பின்னாடி போட்டிங். நம்ம இப்போ போட்டிங்லாம் போகிற மாதிரி இல்லை. அங்கே நம்மளை சிங்கம் வந்து கூப்பிட்டுட்ருக்கு. நம்ம சிங்கத்துக்கிட்ட போவோம். இன்றைக்கி நான் வரேன்னு யார்கிட்டையுமே சொல்லலை. ஆக்சுவலாக எல்லாமே குரூப்பாக வரதா தான் பிளானு. பட் ஆனால் ஒரு சிலர் வராமல் இருந்ததுனால அவங்களால வர முடியல. ஸோ அதனால் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போக தேவையில்லை அப்படின்ட்டு நான் மட்டும் தனியாக வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோ போட்டே ஆகணும்னு நான் முடிவு பண்ணி வச்சுருந்தனால ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம இது தான் போடணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் நான் மட்டும் தனியாக வந்துட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் எந்த அனிமல்ஸ் எதுவும் அவ்வளோவா எக்ஸ்போஸ் ஆகலை ஜூக்குள்ளே. ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஆன்டிலோப் வகை மான்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் அடுத்து அந்த வியூவில் வரேன். நல்லா இருக்குது. அங்கே ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்குது, அது சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அது வருது பாருங்கள், நல்லா செம்மையாக இருக்குது. பிளாக் பேக் சிங்கம் இங்கே தான் எங்கேயோ கத்திகிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி கிடச்சுன்னு என்ன பண்ணுதுன்னு தெரியல. பட் ஆனால் அது சவுண்டு அவ்வளோ. இந்த மாதிரிலாம் நான் நேரில் பார்ப்பேன்னு நான் பார்த்த மாதிரி ஞாபகம். ஆனால் அதெல்லாம் மறந்துடுச்சு. ஆனால் இப்போ நான் புதுசாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஹிப்போபொட்டமஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்னென்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் நிலத்துலேயும் இருக்கும், நீர்லையும் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட பைட் ஃபோர்ஸ் வந்து சிங்கத்தோட அதிகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது சண்டை போட்ட மாதிரி ஒரு சில வீடியோஸ் நான் நெட்டில் பார்த்துருக்கேன். ரொம்ப வந்து பார்க்க தான் இப்படி இருக்குது, அப்படியே மந்தமாக. ஆனால் இது கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோ ஃபெரோஷியஸ் ஆகிடும். அதோட வாய் திறக்கிறப்போ பாருங்க. ஆக்சுவலி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பெட்டர் நீங்கள் எல்லாருமே பிளான் பண்ணிங்க அப்படின்னா மார்னிங் டைமில் வாங்க, பெஸ்ட். மார்னிங் ஓப்பனிங் டைமில் இங்கே இருங்க. ஆக்சுவலாக நான் புக் பண்ணது 10 to 10:30 தான் நான் ஸ்லாட் புக் பண்ணது சஃபாரிக்கு. பட் ஆனால் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு பஸ்ஸு நம்மது தான் எடுத்தாங்க. ஸோ பஸ்ஸில் அதிகமாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் உட்காந்து லாஸ்ட் சீட்டில் விண்டோ சீட்டில் உட்காந்தேன். பட் ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்லி லிமிட்டெட் அனிமல்ஸ் தான் பார்க்க முடிஞ்சுது. பட் ஆனால் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா. லெப்பர்ட் ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு மிருகம். ஆக்சுவலி லெப்பர்டுக்கும் ஜாகுவாருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான். இதுதான் இந்தியன் லெப்பர்ட். দেখা যায় ভিডিও
ఇదేమో ఆగరాజు ఎల్లబాకంటుంది కనిపిస్తుందా? అదే ఆగరాజా అంటుంది కనిపిస్తుందా? లేదనుకుంటా, తెలీదు, లేదనుకుంటా. சிங்கத்தை லைட்டாக பார்க்குறப்பவே ஒரு மாதிரி கொலை நடுங்குது. கிட்ட தலை மட்டுமே நம்ம ஒரு மனுஷன் தலை ஒரு 2-3 தலை சேர்ந்த மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. பீக் மேல் கண்டென்ட். ப்ரோ அப்படியே வீடியோ இருக்குது, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே ஜஸ்ட் அப்படியே புதுசாக போகணும். ரொம்ப அவ்வளோதான் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து மங்கி, இந்த டைப் குரங்குக்கு பேர் பபூன் குரங்கு. இன்னைக்கு மேலே ஒன்று போயிட்டு இப்போது டைம் கரெக்டாக 12 ஆகுது. நம்ம 12 மணிக்கு டோட்டலாக முடிச்சு வெளியே வந்துட்டோம். ஆனால் இப்போது ரொம்ப கூட்டம் வந்திருக்கு. அதுக்கு தான் மேக்ஸிமம் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்தீங்கன்னா வெயிலும் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, சவுண்ட் இருக்காது, நாய்ஸ் இருக்காது. பசங்கள்லாம் கூச்சல் போடுறாங்க இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். காலையில் நான் வர்றப்போ இங்கே யாருமே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 பேர் வந்துட்டாங்க, இன்னும் சிலர் உள்ளே இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வாங்க 10 மணிக்குள்ளே. அப்போ தான் உங்களுக்கு சஃபாரி போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் சஃபாரி போகிறப்பவும் சரி கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா அங்கே பிடிக்கிறதுக்கு கூட எதுவுமே கிடையாது, கை பிடிக்கிறதுக்கோ அதுக்குமே எதுவும் கிடையாது. ஸோ அது இல்லையும் சரி சேஃபாக இருங்க. மேக்ஸிமம் குரூப்பாக வர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போது வந்துட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ஜூ ஷாப்லாம் இருக்குது, ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரே ஃபுல்லாக கடைங்களாக இருக்குது. ஸோ என்னென்ன கடை இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாங்காய் மட்டும் வாங்கி சாப்பிட்லாமான்னு தோணுது. கேட்கலாம் எவ்வளோன்னு. மாங்காய் எவ்வளோ? 50. ரைட்டு, ஆள விட்றோம்.